யூ ஆர் பிளஸட் அப்படிங்கிற சீரியலில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம லக்கி அப்படின்னு சொல்லி நம்ம புழக்கத்தில் வைத்திருக்கிறோம், பயன்பாட்டில். அவர் பாக்கியசாலிங்க, பரவாயில்ல, அவருக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியசாலி, பாக்கியவான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு லக்கி, அவருக்கு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு மீனிங்கில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பாக்கியவான்களை குறித்து சங்கீதம் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். துன்மார்க்கரின் ஆலோசனையும் நடவாமலும், பாவிகளின் வழியில நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு இதெல்லாம் இருக்கும், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ பாக்கியவானுக்கு வேற ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல பாக்கியவான்களை குறித்து இப்படியெல்லாம் இருந்தா அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறதுல இன்றைக்கு நம் 4வது குறிப்பை பார்க்கிறோம். 4வது குறிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. அவர்கள் முழுவதுமாக நிரப்பப்படுவார்கள், திருப்தி அடைவார்கள். பசி தாகம் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். தெரியாது அப்படின்னு சொல்லி யாருக்குமே அந்த மாதிரி ஒரு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு முறை என்னுடைய சிறிய குழந்தையா இருக்கும்போது என்னுடைய மகனை வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி சொன்னோம். அவர் ரொம்ப கேஷுவலா அவனுக்கு பசிக்கல அப்படின்னாரு. மறுபடியும் சொன்னோம், சார் சரியா சாப்பிட மாட்டேங்க. அதான் சொல்றேன்ல, அவனுக்கு பசிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 நாள் பட்டினியா போடுங்க, அவனா சாப்பாடை தேடி வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, பசிச்சா கண்டிப்பா ஒன்று தேடுவாங்க. யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ அவங்களாம் தேடுவாங்க, யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ அவங்க வந்து ஓடி ஆடி தேடுவாங்க. நம்ம தாகம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது நீண்ட நேரம் விளையாடிட்டா வீட்டுக்குள்ளே ஓடியாந்து தண்ணி குடிச்சிட்டு ஓடி இருப்போம். அல்லது நீண்ட நேரம் நம்ம நடந்தா, இப்போ இதெல்லாம் பொருட்கள்லாம் தூக்கி நடந்தால் நமக்கு தாகமாக இருக்கும் வழியில். அப்படி நம்ம தாகத்தை பார்க்குறோம். ஆனால் பாலைவனத்தில் நடக்கிறவங்க தாகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு சொட்டு, அதுக்காக கொலையை பண்ணுவாங்க. அவன்கிட்ட இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்குறதுக்காக அவனை தீர்த்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வாங்குற அளவிற்கு தாகம் இருக்கும். அதை வந்து தர்ஸ்ட், அது தேடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தாகம் என்பது ஒருவேளை பசியினால மட்டும் இல்லை, நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நிறைய பேர் நிறைய காரியங்களை தேடுறதை பார்க்கிறோம். பேஷனாக மாறும், அவங்களுக்கு அது விருப்பமாக மாறும். அதுதான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு வாட்சை வந்து வீட்டில் நிறைய வாட்சா அடுக்கி வச்சிருக்கிற ஆளை பார்க்கலாம். அதே போல் வெவ்வேறு விதமான ரோஜா பூவை வளர்க்குறவங்க பார்க்கலாம். ஒரு ரோஜா பூவில் அவங்க வந்து தாகம் தீராது. அதே போல் நிறைய வெவ்வேறு விதமாக கலெக்ஷனை சேகரிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி வேறு விதமான ஒரு தாகமும் தேடுதலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நிறைய தேடுறதுல டிஃப்ரெண்ட்டாக பர்ஃப்யூமும் நிறைய கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் வித்தியாசமாக கலெக்ட் பண்ணுறது இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாம்ப் கலெக்ஷன், பழைய காசுகள், இப்படி ஒரு பார்த்துருக்குறோம். அதனால் டிஃப்ரெண்ட்டாக செருப்பெல்லாம் சேர்த்து வைக்கிற ஆள்லாம் இருக்காங்க. செருப்பை வாங்கி போடாமல் அப்படியே ஷூவாக அடிக்க வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒருத்தர் தான் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா 20 செட்டு இருக்கும். அது மாதிரி கலெக்ஷன் பண்ணுற அந்த தேடுதல் இருக்குல்ல, அந்த தேடுதல் என்ன செய்யாது, ஒரு நிறைவை தராது. தேடிக்கிட்டே இருப்போம், அடுத்து அப்படின்னு சொல்லி. இது போல இந்த தேடல்கள் வந்து ஒரு பசியினால மட்டும் நம்ம இடத்துல இருக்கிறது இல்லை. அது அந்த பசியை தாண்டி வாழ்க்கையே அதுவாக மாறுது. அதுவே தேடி நம்ம தொடர்ந்து அந்த தேடுகிறத பார்க்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாட்டு, இடம், இதை குறித்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு 5 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வீட்டையும் வாடகைக்கு விட்டேன், இன்னொரு வீடு அங்கே கட்டிட்டு இருக்கேன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்வம் முழுசும் இடம் வாங்கி கட்டுறது, மற்ற எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவர் பஸ்ஸில் போவார், 2 வீலரில் போவார், நடந்து போவார், யார் வண்டியில லிஃப்ட் கேட்டு போவார். ஆனால் 10 வீடு வச்சிருப்பாரு. அவருடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா தேடல் பூரா இதுலேயே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நாட்டம் அல்லது தேர்ஸ்ட் அல்லது ஏதாவது ஒரு தேடுதல் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவிதைகளாக தேடிட்டு இருப்பாங்க. சாதாரண ஒரு கவிதை அவங்க ஒன்றும் பயன்படுத்தவே மாட்டாங்க. விழித்திருக்கும் போது நீ அதாவது தூங்கும்போது நீ காண்பது கனவல்ல, விழித்திருக்கும் போது நீ காண்பது கனவு அப்படின்னு அதை யார் சொன்னோன்னு 10 பேருக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை திரும்பி அது மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ஒன்றை கூட இவங்க பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இவன் தூங்கும் போதும் கனவு கன்றதோடு சரி, விழிக்கும் போது கனவே
காண மாட்டாங்க. ஆனால் அது அப்படி அதை ரசிக்கிறது, அதை தேடிக்கிட்டே இருக்கிறது. இது போல இசையில மற்ற எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கலெக்ஷன் நிறைய சேர்த்து சேர்த்து வைக்கிற அந்த தேடுதல் இருக்குல்ல, அந்த தேடுதலை தான் இந்த இடத்துல thirst அப்படின்னு சொல்றோம். இது உலகத்தை நாம் வாழுகிற வரைக்கும் இது தேடிக்கிட்டு இருந்தோம்னா ஃபில்லே ஆகாது. மறுபடியும் 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 தேடிக்கொண்டே தான் இருப்போம். அப்போ திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தேடும்போது மட்டும்தான் திருப்தி அடைவோம். மற்ற எதுவுமே திருப்தி அடையாததை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொன்னோம்னா, நிலத்தை குறித்து ஒரு பேராசையை தேடுறத ஒருத்தனை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் அந்த முதல் 29 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆகாபுங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு நல்ல அருமையான ஒய்ஃபு. பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆகாப், மிஸ்ஸஸ் ஆகாப் ஏசபெல், ரொம்ப ஃபேமஸானவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ரொம்ப ஆசை. ஒருத்தன் பாவம் நாபோத்துன்னு ஒருத்தன் சாதாரணமாக ஒரு லேண்ட் வச்சுருக்கான், மூதாதையரோட லேண்ட் வச்சுருக்கான். உடனே அதையும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை வேணும், அதை எடுத்துக்கோ அப்படி அவனை கேட்டு பார்த்தா இல்லைன்னு சொல்கிறான். உடனே அவனை கொன்னுட்டு அந்த நிலத்தை எடுக்கிறாங்க. அவசியம் இல்லை, இவங்க வேற கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த லேண்டு மேலே இவங்களுக்கு அது மாதிரி ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறத உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பசியோடு தாகத்தோடு இந்த உலகத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம அடையணும் 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 அடையணும்னு சொல்லி லாங்கிங் இருக்குதுல்ல, அது என்ன செய்யும்னா நம்மை வேறு விதத்திற்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நல்லதாக கூட இருக்கலாம், நல்லதுன்னா தவறு இல்லைங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் தேட வேண்டியது அது அல்லங்கிறது தான் இந்த இடத்துல பாக்கியவான்கிற அந்த பட்டியலை நம்ம பார்க்கிறோம். எதை தேடினால் திருப்தி ஆவாங்க, இதெல்லாம் திருப்தி செய்யாதவைகள், எதை தேடினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறத குறித்து ஒரு வசனத்தை பார்க்கிறோம். போதும் என்று சொல்லாத 4 உண்டு, பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், போதும் என்ற சொல்லாத அக்கினி. இதெல்லாம் எவ்வளோ போட்டாலும் அதனுடைய திருப்தி, அதுக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைக்காது. மறுபடியும் ஃபினிஷ் ஆகாது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி போதும் என்று சொல்லாத, அது மாதிரி நீதிமொழிகள் 27:20 பார்த்தீங்கன்னா, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனுஷனுடைய கண்ணு திருப்தி ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க. கண்கள் உணவெல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது நாக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்ணுக்கு வேற ஒண்ணுமே வேணாம். அடுத்து 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 திருப்பி ஒர்க்க முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம், திரும்ப அடுத்தது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நம்ம கண்ணு திருப்தி ஆகலை. எவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பறவைகள் அழகா கத்துற மாதிரி என்னென்னமோலாம் இருக்கு, எல்லாம் தாண்டி மறுபடியும் பார்க்கணும், மறுபடியும் முதல்ல இருந்து தான் திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், தள்ளி கொண்டே இருக்கிறோம். கண்ணு திருப்தி ஆகலை. எப்போ திருப்தி ஆகுதுன்னா கண்ணு தெரியாதப்போ தான் திருப்தி ஆகுது. அப்போ கூட கண்ணாடி போட்டுட்டு நம்ம விடுறதில்லை. கண்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றார். அதே போல அவர் சொல்ற உதாரணம் கம்பேர் பண்றாரு. பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை. பாதாளத்துல எவ்வளோ போட்டாலும் செத்துக்கிட்டே இருக்காங்க, எவ்வளவு அழிவு வந்தாலும் அது தாங்கிக்குது. நிலத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போய்க்குது. அது உள்ள எவ்வளோ வாங்குறோமோ வாங்குதோ, அதே போல மனுஷனுடைய கண்ணும் வாங்கிக்கிட்டே இருக்கு, திருப்தி ஆகிறது இல்லை அப்படின்னு பாதாளத்துக்கு நம்ம கண்ணை சொல்றாருன்னா எவ்வளோ கொடூரமான ஒரு கம்பேரிசன் பாருங்க. பாதாளம் போல நம்ம கண்ணு உள்ள வாங்கி கொண்டே இருக்குது, திருப்தி ஆகலை. அப்ப தேடுதல் என்பது நிறைவடைகிறது இல்லை. அப்ப தேடுதல் என்பது நிறைவடையணும்னா எதை தேடினால் அது திருப்தி ஆகும், எதை தேடினால் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. அதை தேடினாங்க, அவங்க திருப்தி ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்ப நீதியை குறித்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம கடந்த வாரத்தில் கூட நீதிமான் அப்படிதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் சின்னதாக ஒரு நீதி என்றால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரு மனுஷனால எல்லா மனுஷருக்கும், அந்த ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ ஒரு மனுஷன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல தான் அந்த நீதி இருக்கு. அந்த நீதியை நாம அதை தேடும்போது அதை நம்ம லாங்கிங்கா அதுக்கு தேடும்போது நமக்கு மற்ற எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும்
திருப்தி கிடைக்குது. அப்ப திருப்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதை தேடினால் திருப்தி ஆகும்னா நீதியை தேடினால் திருப்தி ஆகும். அப்ப நீதி மேல நமக்கு ஒரு பசி தாகம், நீதி மேல ஒரு பெரிய லாங்கிங், இதை நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் இருந்துச்சுன்னா மட்டுமே நாம் திருப்தி ஆகும். அப்ப கூட பாத்தீங்கன்னா சத்துருவானவன் என்ன செய்யறான்னா நிறைய ஜங்க் ஃபுட்டை கொடுக்குறான். இதை வச்சிட்டீங்கன்னா உனக்கு நீதி கிடைச்சிரும், இதை செஞ்சு பாரு அப்படி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய திருப்தி அடையாத ஒரு சில காரியங்களை நமக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். ஏசாயா 55 ஒரு காலிங் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அப்ப ஆண்டவர் சொல்லும் போதே தாகமாய் இருக்கிறியா, தண்ணி அண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு காலிங் இருக்கிறத பார்க்கிறோம், ஒரு அழைப்பு இருக்குது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற இதில் அழைப்பு இருக்காது, நம்ம தான் தேடி போவோம், நாம தான் அந்த பொருளை தேடி தேடி நாடி போவோம். அழைப்பு என்பது ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. இங்கே தாகமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ வேறு எந்த ஒரு நாம் தேடுகிறதும் தாகத்தை வா இங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறதில்ல, நாமே தான் விட்டில் பூச்சியை போல போய் விழுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார், நல்ல சோர்ஸ் நான் வச்சிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லும் போதே நிறைய காரியங்கள் இந்த இடத்துல சொல்ல, இட்ஸ் ஃப்ரீ, அது இலவசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பானம் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது டேஸ்ட்டை குறித்து சொல்லலை, அதாவது நல்ல டேஸ்டா தருவேன் அப்படி ஆண்டவர் சொல்லலை, ஸ்ட்ரெங்தா தருவேன், சத்துள்ள உணவை தருவேன் அப்படியே ஆண்டவர் சொல்கிறார். அது டேஸ்டா இல்லையாங்கிறத அந்த தாகத்துல வாஞ்சையில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். இப்போ பசி நமக்கு பசிச்சுன்னா உணவுனுடைய சுவை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்கம் வந்துட்டால் படுக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ட்ரெயினில் நின்றுக்கிட்டே தூங்குவாங்க, அப்படியே தூங்குவாங்க அரை மணி நேரமா. அவங்களுக்கு பெட்டு வேணும். இப்போ நமக்கெல்லாம் பெட்டு வேணும், தலாணி சரியில்லைன்னா தூக்கம் வராது, இப்படி பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ட்ரெயினில் போகிறவங்க பாருங்க, அப்படியே தொங்கிக்கிட்டே தூங்குறாங்க. டிரைவர் ஓட்டிக்கிட்டே தூங்குறாங்க. நிறைய டிரைவர் 3 நாள் 4 நாள் போகும்போது ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த ஆக்சிலேட்டரில் வச்சுட்டு காலுக்கு பதிலாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காங்க. நேராக வண்டி போகுது, நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ தூக்கத்திற்கு பெட் அவசியம் இல்லை, தூக்கம் இல்லாதவனுக்கு தான் பெட் அவசியம். அப்போ லாங்கிங் ஒன்று வந்துருச்சு, தேடுதல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே சரியான ஒரு காரியத்தை நம்ம சுவை அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதில்லை. சரியான தேடுதலுக்கு சரியான தேடுதல் இல்லைன்னா தான் எது டேஸ்டாக இருக்குது குறிப்போம். இப்போது ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த பானிபூரி சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு அப்படியே காரமாக டபான்னு உள்ள தூக்கி வாயில், அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்க நின்றுட்டே இருப்பாங்க, நிறைய பேர் 10 பேர் இருப்பாங்க. அவன் சுத்தமாக செய்கிறானா, அவன் எப்படி கையை கழுவுறானாலாம் தெரியாது, வாயில் வைக்கும்போது நல்ல காரமாக நல்ல சுவையாக இருக்குது. நானும் சாப்பிட்ருக்கேன், அதனால தானே சொல்ல முடியுது, நல்ல சுவையாக இருக்குது, அவ்வளோதான். அது சத்து தருமா, அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு சுவை முக்கியம். அப்போ இந்த இடத்துல சுவையான காரியங்களை மாத்திரம் தேடி உங்கள் ஆத்மா போச்சுதுன்னா அது செழுமையாக இருக்காது. நல்லதுன்னா நாக்குக்கு மட்டும் உள்ளே போனால் அது என்னவா ஆகிட்டு போகுது, நாக்குக்கு மட்டும் நல்லா இருக்கா, செவிக்கு மட்டும் நல்லா இருக்கா, கேட்க நல்லா இருக்கா, நீ இப்படி நல்லா இருப்ப அப்படி நல்லா இருப்ப இப்படி ஆயிருப்பன்றது சொல்றது மட்டுமே நல்லா இருக்கா, அது மட்டுமே இருந்துச்சுன்னா அது ஜங்க் ஃபுட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஆத்துமா மகிழ்ச்சி ஆகணும்னு சொன்னா நம்ம யோவான்ல கூட வாசிப்போம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அப்போ ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா அவன் திருப்தி ஆவான். ஆத்துமாவில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், சங்கடம்னு வச்சுங்களேன், மொத்தம் எல்லாமே நமக்கு பிரச்சனையாகும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக மாம்சத்தில் ஆண்டவர் இது பண்ணலை, ஆத்துமாவை நல்லாக்கிறதா பார்க்குறாரு. ஒரு ஆத்துமா நல்லா ஆயிடுச்சுன்னா அவனுடைய மைண்டு, அவனுடைய இதயம், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே நல்லாகும். இயல்பாகவே நல்ல குணத்தோட இருப்பான், எல்லாமே அவன் செழுமையான காரியங்களை பெற்றுக்கொள்வான். அதற்கு ஆண்டவர் தன்னிடத்துல அழைக்கிறார், வா என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆத்மா கொழுமையான
போஜனத்தை பெற வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜங்க் ஃபுட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது சுவைக்கு மாத்திரமே செய்யக்கூடியது, அது வெறும் சுவை தான். அது நிறைய எண்ணெய் மற்ற காரியங்கள் நமக்கு ஆவாதுன்னு நல்லா தெரிஞ்சாலும், ஒருத்தருக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், சாயந்தரம் ஆனால் பஜ்ஜி சாப்பிட்டு பழகிட்டாரு, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் கரெக்டாக அவர் போய் அன்னைக்கு ஒரே ஒரு அந்த குறைச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டே வர்றாரு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போயிடுறாரு. என்னன்னா பழகிட்டார், அந்த அந்த டேஸ்ட்டுக்கு அவர் பழகிட்டார். ஆனால் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்களே உடம்புக்கு ஒற்றுக்காகட்டும் நல்லா தெரியுது, ஆனாலும் சுவைக்காக நம்ம என்ன செய்கிறோம், பழகிறோம். இந்த வார்த்தைகள் பேசப்படுகிற வார்த்தைகள் நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கு நிறைய நேரத்தில் நல்லா தெரியுது, ஆனாலும் காதுக்கு இனிமையா இருக்குன்னு அதை மட்டும் கேட்க பிரயாசப்படுறோம். இந்த வார்த்தைகள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம்னு தெரியுது, ஆனால் காதுக்கு நல்லா இல்லை, அதனால கொஞ்சம் அதை தள்ளி வைக்கிறோம், அதை கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். அதுவும் போதனை தானே, அதுவும் சத்தியம் தானே, அவரும் பைபிள்ல தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அதை. ஆனால் வெறும் சுவைந்தான் நமக்கு நல்லா தெரியுது, அறிவில்லாமல் செய்யலை, அறிவோட தான் செய்கிறோம், அறிவுன்னா தெரிந்து தான் செய்கிறோம், ஆனால் நாம் அதை சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த இடத்துல செழுமைக்கு கொழுமைக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை தர சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு பெண்ணிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அது நமக்கு நல்லா அறிந்த ஒரு தான். ஆண்டவர் தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லுவார். தாகத்துக்கு தான்னு சொன்னோன்னே அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப முடியும் போது ஆண்டவர் சொல்வாரு, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இதுதான் திருப்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் கொடுக்கிற தண்ணி அது ஒரு காலம் உனக்கு மறுபடியும் இன்னொரு தடவை தாகம் அப்படின்னு சொல்லி வேற தண்ணியை நீ தேட மாட்ட. அது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், அது குடிக்கிறதுக்கு இதாக இருக்கலாம், அதாவது ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனாலும் அது தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்துல இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இப்ப திருப்தி என்பது நாம் மட்டும் அடையிறதில்ல, அடுத்தது நமக்கு பிறகு நம்முடைய இடத்துல இருந்து நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்மை திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய எப்பொழுதுமே எல்லா ஆசீர்வாதமே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை அழைத்தார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதனுடைய பொருள் என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்றது மாத்திரம் இல்ல, நீ எங்க போறியோ அது ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், யூ வில் பி பிளெஸட். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ போனீன்னா அந்த இடத்துல நீ தான் ஆசீர்வாதம், நீ போனீன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை தாண்டி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிறதா ஆண்டவருடைய ஸ்டைலு. அப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தண்ணியை ஒருத்தன் குடிச்சான்னா அவனுக்கு திரும்ப தாகம் உண்டாகாது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்திலிருந்து நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் அது இருக்கும். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம் திருப்தி மட்டும் இல்ல, திருப்தியை தாண்டி நம்மிடத்திலிருந்து புறப்படும். அப்ப நாமே நிறைய பேருக்கு நீரூற்றா தாகம் தீர்க்கிறவர்களாக மாறுவோம். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீதியை தேடுங்கள் அல்லது நீதியை குறித்து பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் திருப்தி செய்யப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 பிற்பகுதி 38. யோவான் 7:37 பிற்பகுதி 38. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த இடத்துல விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ விசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒப்புமைப்படுத்தணும்னா சாப்பிடுதல், நம்ம உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு உணவையோ அல்லது தண்ணீரையோ நம்ம என்ன செய்யறோம்னா எடுத்துக்கொள்ளுகிறோம், உட்கொள்ளுகிறோம். அதுபோல ஆண்டவர் தருகிற தண்ணீரையும் ஆண்டவர் தருகிற போஜனத்தையும் நாம் உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் ஃபெய்த். விசுவாசம் அப்படின்னா அதை நம்ம உள்ள வாங்கி கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பாருங்க, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இப்போ விசுவாசமாய் இருக்கிறதுங்கிறதா இந்த இடத்துல என்னன்னா தண்ணியை பருகிறது. அப்போ ஆண்டவரிடத்துல விசுவாசம் அப்படிங்கிற காரியம் தான் உணவை உட்கொள்ளுதல். இந்த உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அது என்ன செய்யுது அப்படின்னா, உள்ள போய் செரிக்க வைக்குது, டைஜஷன் நடக்குது, அப்சார்ப்ஷன் நடக்குது, ரத்தத்தில் கலக்குது, அப்புறம் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் 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 அது ஃபுட்டை கொடுக்குது, அதனால நமக்கு ஆற்றல் கிடைக்குது.
அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஆண்டவராகிய அப்ப நானே அவருங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்முடைய ஆத்மாவுக்குள்ள போய் செரித்து அவருடைய ஆற்றலாய் மாறி நாமே அவரை போலவே நம்ம பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது காணப்படலை. இப்போ ஆண்டவர் நானே அப்பம் அப்படின்னு சொல்ல, நானே ஜீவ அப்பம் சொல்ற. ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட். நானே ஜீவ அப்பம், நான் தான் அப்பம். என்ன நீ எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறியோ அல்லது உட்கொள்ளுகிறாயோ அப்படிங்கிறது பொருள். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தாகமாய் இருக்கிறவன் பசியாய் இருக்கிறவன் நீதியின் மேல் அதை அப்பியாசப்படுத்தும் போது ஆண்டவர் திருப்தி செய்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுலயே வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த இடத்துல உலகத்துல நம்ம தாகத்தை தீர்க்கப்படுகிறது, திருப்தி ஆகிறது மாத்திரமல்ல, ஜீவ புத்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டு ஜெயம் கொள்ளுகிற லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். அப்ப இங்க நாம் நீதியை தேடும் போது திருப்தி அடைகிறோம். நீதியை தேடும் போது திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்ம ஜீவ நீரூற்றாய் மாறுகிறோம். இந்த இடத்துல அது மாத்திரமல்ல, மறுமையில அல்பாவும் உபயமாவுமாய் இருக்கிற ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்போ இந்த தேடுதல் அப்படின்னு சொன்னா, அப்ப நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த நீதியை குறித்து பசிதாகம் அப்படின்னா உண்மையான போஜனம் எது, ரைட்டான சரியான பானம் எது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதற்கு ஆன்சர் கொடுக்குறாரு. ஜீவாப்பம் நானேன்னு சொன்ன அதே பகுதி தான் யோவான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 56 வசனங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் கம்ப்ளீட் ஃபில்டு. அப்ப நித்திய ஜீவன் என்பது திருப்தி, ஜெயம் கொள்ளுகிறது என்பது வெற்றியான திருப்தி. தேடுதல் என்பது நம்ம எதை வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நீதியை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவருடைய நீதி எதிலே அடங்கி இருக்கிறதுனா அவர் நமக்காக பிட்டு கொடுத்த அப்பத்துல இருக்கு, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்துல இருக்கு. அதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் வாஞ்சித்து தேடுகிறோமோ ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இதை நாம் உட்கொள்ளுதல் என்பது விசுவாசம். உட்கொள்ளுதல், சாப்பிடுதல் என்பது, அதை பெற்றுக்கொள்வது என்பது, நம்மிலே அதை உள்ள இறக்குகிறது என்பது விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது போஜனத்தை சாப்பிடுகிறதற்கு உவமையாகவும், நித்திய ஜீவன் என்பது திருப்தி அடைகிறதற்கு ஒப்புமையாகவும், நித்திய ஜீவனில் பெற்று நாம ஆண்டவருடைய ஜெயம் கொள்ளுவர்கள் பட்டியலில் இருக்கிறது நமக்கு ஆண்டவர் முழுமையான நிறைவை தருகிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் உடனிருப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் அவர்களோடு உடன் இருந்து அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் நிலைத்திருக்கிறார். அவர் போகிறதே இல்லை, நம்ம விட்டு போகிறதே இல்லை. அப்படி நம்முடைய தேடல் எதுவாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாஞ்சை எதுவாக மாறுகிறதுனா, நம்முடைய பசி எதுவாக மாறுகிறதுனா, ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த விசேஷமான நீதி, அந்த விசேஷமான தேவனுடைய நீதி, அதன் வழியாய் நாம் பெறுகிற ரட்சிப்பு, அதன் வழியாய் நாம் பெறுகிற நித்திய ஜீவன், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் வரிசை.